ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா கிச்சடிக்கு ஃபஸ்ட்டு ரவையை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் கிளாஸு பவுலு எது எடுத்தாலும் அதே அளவு தான் நம்ம தண்ணி எடுக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவை கருகாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ கிச்சடிக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கங்க, அப்போ தான் கிச்சடி நல்லாயிருக்கும். நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கேரட் பீன்ஸை சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம். இதை ஒரு டைம் கிளறி கொடுத்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. காய் வேகறதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாம். காய் முழுசாக வேகக்கூடாது, ஒரு 1/2 குக் வெந்தால் போதும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. காய் ஒரு 1/2 குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிச்சடிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் ரவை எடுத்தேன். அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கிறேன். கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். மொத்தமாக போட்டுறாதீங்க, கட்டி ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கங்க, கட்டி விழுகாது. போட்டதே அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டே இருங்க, தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வத்திருச்சு. ரவை கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கங்க. மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பொடியாக நறுக்குனா மல்லி இலையை சேர்த்திக்கலாம். இப்போ மூடி வச்சு 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான், சுட சுட சூப்பராக ரவா கிச்சடி ரெடி ஆகிருச்சு. இது சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 6 நாளும் கட்டியாகாமல் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.